ஓம் சாய்ராம். சகலம் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நேற்றுக்கு நம்ம ஒரு வீடியோ பார்த்துருந்தோம். கர்மாவை பற்றி, செல்வம், ஆடம்பரம் பற்றி பாபாவுக்கு பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதோட கண்டினியூஷனாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு நடந்த, அதாவது பாபா எப்படி சூட்சமமாக பேசுகிறாரு அப்படிங்கிறத தான் எனக்கு நடந்த அனுபவத்தை உங்கள் கூட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் என்கிட்ட உங்களோட மிராக்கிள்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணலாம். ஓகே, ஆனால் இப்போ நம்ம கொஞ்சம் கர்மாவை பற்றி தான் பார்க்க போகிறோம். மிராக்கிள்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஒத்தி வச்சுட்டு போர் அடிக்கிறவங்க ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஆனால் வாழ்க்கைக்கு உதவுற ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களையெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஆன்மீகத்தில் ஆழ்ந்து உள்ளார்ந்து நீங்கள் போகவும் முடியும். பாபாவை புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்கள் வேண்டுதல்களையும் நீங்கள் நிறைவேற்ற முடியும், உங்கள் பாவங்களையும் நீங்கள் குறைக்க முடியும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அண்ட் வீடியோவை பாருங்கள். இதில் சில ஃபோட்டோஸும் நான் உங்களுக்கு வைக்கிறேன். இப்போ என்ன நடந்துங்கிறத பார்க்கலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. அப்போ இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கர்மா அப்படிங்கிறது கிடையாது. பாபா எப்படியெல்லாம் சூட்சமமாக பேசுகிறாரு அப்படிங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. சூட்சமமா அப்படின்னா என்ன சூட்சமம்? இப்போ நாம் அவர்கிட்ட ஒரு கேள்வி வைக்கிறோம். அந்த கேள்விக்கு அவர் பதில் டைரெக்டாக கொடுப்பாரா இல்லை சூட்சமமாக கொடுப்பாரா அப்படின்னு கேட்டால், பெரும்பாலும் மகான்களும் ஞானிகளும் சூட்சமமாக தான் பேசுவாங்க, சூட்சமமாக தான் குறிப்பு கொடுப்பாங்க, சூட்சமமாக தான் பதில் சொல்லுவாங்க. இதை நல்லா தெரிஞ்சுக்கணும். அவங்களுடைய அதாவது அவங்களோட வழிமுறைகளே அப்படி தான் இருக்கும். நேரடியாக தெளிவாக தேங்காய் உடைச்ச மாதிரி பேச மாட்டாங்க. ரொம்ப ரேராக எப்பாவது தான் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் சூட்சமமாக பதில் சொல்கிறதில் அவர்கள் வல்லவர்கள். இப்போ எந்த மாதிரி நான் ஒரு கேள்வி வைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் பாருங்கள். என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம். இது லாஸ்ட் இயர் நடந்த ஒரு விஷயம். வீடு கட்டிக்கிட்டு இருந்தோம். வீடு கட்டும்போது உங்களுக்கு தெரியும் இல்லையா, நம்ம ஒரு பட்ஜெட் போடுவோம். ஆனால் பட்ஜெட்டுக்கு மீறி ஒரு செலவுகள் நம்மளை இழுக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அதுக்கு முன்னத்த வருஷமே நாங்கள் வீட்டு வேலையே தொடங்கியாச்சு. லாஸ்ட் இயர் அப்படிங்கிற போது நல்ல செலவு ஆகுது. ஆனால் ஒரு கட்டத்தில் கையில் காசு இல்லை. இப்போ பணப்பற்றாக்குறையால் வீடு எப்பவுமே வேலை நின்றுச்சு அப்படின்னா இது நிரந்தரமாகவே அது நின்றும். அப்போ அந்த பயம் நமக்கு வந்துடும் இல்லைங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நான் பாபா கிட்ட கேட்குறேன், என்ன பாபா இப்படி காசு இல்லாமல் எந்த இடத்துலையும் நாங்கள் ஸ்ட்ரக் ஆகிடக்கூடாதுன்னு சொல்லி தானே நான் இந்த வேலையை தொடங்கினேன். ஆனால் இப்போ எக்கச்சக்கமாக அங்கேயும் இங்கேயும் செலவு பண்ணி ஒரு இடத்துல லாக் ஆகிற மாதிரி இருக்குது. அதனால் எனக்கு கேஷ் ஃப்ளோ வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன் பாபா கிட்ட. வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் எந்த இடத்துலையும் இனி எனக்கு பணப்பற்றாக்குறை வரக்கூடாது, செல்வம் கையில் இருந்துக்கிட்டே இருக்கணும். ஏன்னா காசு இருந்தால் தான் என்னால் வேலை முடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, செல்வம் எனக்கு பெருகிக்கிட்டே இருக்கணும், எனக்கு தேவையான நேரத்தில் செல்வத்தை நீங்கள் ஏற்பாடு செய்யணும் அப்படின்னு சொல்லி வேண்டுறேன். வேண்டுனாலும் எனக்குள்ளே ஒரு பதட்டம். அப்போ நான் பாபாக்கிட்ட என்ன கேட்குறேன் அப்படின்னா, எனக்கு ஒரு தைரியத்தையும் நம்பிக்கையும் கொடுக்கணும். அப்படிங்கிறதுக்காக நான் உங்ககிட்ட ஒரே ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். எனக்கு ஒரே ஒரு கனவு கொடுங்க. உங்கள் கையால் நீங்கள் எனக்கு காசு கொடுக்குற மாதிரி எனக்கு ஒரு கனவு வேணும். அப்படி மட்டும் நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா எப்படியும் எனக்கு எங்கே இருந்தாவது காசு வந்துடும், நம்ம இந்த வேலையை முடிச்சிடலாம் அப்படிங்கிற எனக்கு அந்த நம்பிக்கை எனக்கு வந்துடும். அதனால் எனக்கு ஒரே ஒரு குறிப்பு கொடுங்க. குறிப்புனா கனவே வேணும். எனக்கு எப்படி கனவு வேணும் அப்படின்னு நானாகவே கேட்குறேன். முதலையெல்லாம் கனவு கேட்கவே மாட்டேன், நான் கேள்வி வைப்பேன், எனக்கு கனவு வரும். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக நான் என்ன பண்ணுறேன், எனக்கு ஒரு கனவு கொடுங்கன்னு நானே கேட்குறேன். அதுவும் எப்படி வேணும் அப்படின்னு வேற நான் கேட்குறேன். எனக்கு இப்படி தான் வேணும், இப்படி ஒரு கனவு கொடுங்கன்னு நான் கேட்குறேன். இது ஃபர்ஸ்ட் டைமாக நான் அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோரிக்கையை வைக்கிறேன். ஏன்னா அவ்வளோ பயம் எனக்கு. அப்போ மொத்தமாக லாக் ஆனதுனால நான் பாபாக்கிட்ட என்ன கேட்குறேன்னா, எனக்கு உங்கள் கையால் நீங்கள் எனக்கு காசு கொடுக்கணும். அப்படி எனக்கு ஒரு கனவு கொடுத்துட்டீங்க அப்படின்னா நான் கொஞ்சம் நம்பிக்கையோடு அடுத்த வேலையில் நான் இறங்குவேன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன்னா அடுத்தடுத்து நம்ம சில வேலைகளில் இறங்கணும்ல, பணம் இல்லாமல் நம்ம எப்படி இறங்க முடியும் அப்படின்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இந்த அடுத்த வேலையில் நான் இறங்கணுன்னா எனக்கு ஒரு நம்பிக்கையை கொடுங்கன்னு சொல்கிறேன். அன்றைக்கி ராத்திரி எனக்கு ஒரு கனவு வருது. அந்த கனவில் எவ்வளோ சூட்சமம் இருக்குது அப்படின்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். வீடியோவை பாருங்கள். இந்த ஃபோட்டோ சம்மந்தமாக தான் கனவே. ஆக்சுவலாக என்னென்னா, பாபா என் கனவில் வராரு. அவர் என் கையில் ஒரு செடியை கொடுக்குறாரு. அந்த செடி வாங்கும்போது ரொம்ப சின்னதாக இருக்குது. என் கைக்கு வந்ததும் நெடுன்னு நீண்டு வளர்ந்துருச்சு. அப்போ நான் சொல்கிறேன் பாபாவை பார்த்துட்டு, ஆஹா என்ன பாபா, இந்த செடி வாங்கும்போது சின்னதாக இருந்து இப்போ திடீர்னு என் கைக்கு வந்தோன்னும் நெடுன்னு வளர்ந்துருச்சு அப்படின்னு நான் கேட்குறேன். கேட்டதும் அவர் என்ன சொல்கிறாருன்னா, ஆமாம் நீ தானே கேட்ட அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கனவு முடிஞ்சுது. அப்போ என் கனவில் அவர் எனக்கு கொடுத்த அந்த செடியோட பெயர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மணி பிளான்ட்.
காலையில் எனக்கு புரியுது. இப்போ இந்த கனவுக்கு அர்த்தம் என்னன்னு உங்களுக்கு நல்லா புரியும் அப்படின்னு நான் நம்புகிறேன். காசு கொடுக்குற மாதிரி எனக்கு கனவு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். ஆனால் அவர் காசுக்கு பதிலாக ஒரு செடியை கொடுக்குறாரு. அந்த செடிக்கு பேர் மணி பிளான்ட். அந்த மணி பிளான்ட் என் கைக்கு வந்தனும் நெடுன்னு வளருது. அப்படின்னா இதுக்கு என்ன அர்த்தம்? உனக்கு செல்வம் பெருகும், உன் கையில் செல்வம் அதிகமாகும், நீ இதை பற்றி கவலைப்பட வேண்டாம், பயப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு. எனக்கு அவ்வளவு சந்தோஷம், பயங்கரமான சந்தோஷம். எப்படின்னு பாருங்கள், எனக்கு நீங்கள் கனவுல உங்கள் கையால் காசு கொடுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். கனவு கொடுத்தாரு, ஆனால் அவர் காசு கொடுக்கல. காசுக்கு பதிலாக அதே பெயரில் இருக்கிற ஒரு செடி என்கிட்ட கொடுக்குறாரு. அப்போ இந்த இடத்துல நீங்கள் யோசிக்கணும், ஏன் அவர் காசு கொடுக்குற மாதிரியே எனக்கு கனவு கொடுத்துருக்கலாமே, ஏன் அவர் கொடுக்கல? நான் அப்படி தானே கேட்டேன் இல்லைங்களா? எனக்கு நீங்கள் காசு தர்ற மாதிரி தான் எனக்கு கனவு வேணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அப்போ அந்த மாதிரி எனக்கு கனவு வரல அப்படின்னு நான் உட்காந்து அழலை. எனக்கு சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவர் கொடுத்த செடிக்கு பெயர் மணி பிளான்ட். அதை நானே சொல்கிறேன், ஆஹா மணி பிளான்ட்டா அப்படின்னு நான் சொல்கிறேன். கனவு கொடுக்க தெரிஞ்சவர் அந்த காசு கொடுக்குற மாதிரியே எனக்கு கனவு கொடுத்துருக்கலாமே, ஏன் அவர் காசு கொடுக்கல? அப்படின்னா அந்த காசை அவர் தொடவே பிடிக்காதுங்க. அவருக்கு அந்த காசு அப்படிங்கிறது அனாவசியமாக அவர் எந்த காசையும் தொடவே மாட்டார். அதுதான் நீ இந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக யோசிக்க வேண்டியது, புரிஞ்சுக்க வேண்டியது. செடி கொடுத்தவருக்கு பணம் கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது, பணம் கொடுக்குற மாதிரி கனவு கொடுக்க ரொம்ப நேரம் ஆகாது. ஆனால் கனவுல கூட அவர் அந்த பணத்தை அனாவசியமாக தொட விரும்பலை அப்படிங்கிறத நான் காலையில் புரிஞ்சுக்கிட்டேன். எப்பேற்பட்ட மகான்! ஒரு சில அணாக்களை மட்டுமே கஃப்னியோடைய பாக்கெட்டில் வச்சு சமாதியானவர்கிட்ட போய் எனக்கு நீங்கள் ஒரு காசு கொடுக்குற மாதிரி கனவு வேணும் அப்படின்னு சொல்லிட்டா மட்டும் உடனடியாக அவர் அதை செஞ்சிருவாரா? செய்ய மாட்டார். ஏன் அப்படின்னா வாழ்ந்து காட்டியவர் அவர். காசை தொடவே கூடாது, உங்களுக்கு செல்வம் தேவையே இல்லை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. செல்வம் இல்லாமலே உங்களுக்கு எல்லாமே நடக்கும்னு அவர் சொல்கிறவர். அவர்கிட்ட போய் நம்ம செல்வம் கொடு அப்படின்னு கேட்குறனா, அவர் செல்வத்துக்கு பதிலாக காசுக்கு பதிலாக, அதாவது மணிக்கு பதிலாக மணி பிளான்ட்டை எனக்கு சூட்சமமாக கொடுக்குறாரு. அந்த மணி பிளான்ட் வளருது. சொன்னால் நம்ப மாட்டீங்க, அன்னையிலிருந்து அந்த கனவு வந்ததுக்கப்புறத்துலேருந்து எனக்கு நாலா பக்கமும் எங்களுக்கு வராத பணங்கள் எல்லாம் எங்களை தேடி வர ஆரம்பிச்சுது. ஏற்பாடாகாத பணமெல்லாம் ஏற்பாடாகுது. இந்த மாதிரி எனக்கு கேஷ் ஃப்ளோ இருக்க ஆரம்பிக்குது. கேஷ் ஃப்ளோ அதுக்கப்புறம் எங்களுக்கு எந்த இடத்துலையுமே பணப்பற்றாக்குறை அப்படிங்கிறது ஒன்றும் ஏற்படவே இல்லை. கரெக்டாக வேலை நடக்க ஆரம்பிச்சுது, நடந்துக்கிட்டே இருந்தது. ஒரு கட்டத்தில் கரெக்டாக வீட்டு வேலை முடிஞ்சுது. ஓகே, இந்த மணி பிளான்ட்டுக்கு பின்னாடி இன்னொரு ஸ்டோரி இருக்குது. ஏன்னா நானே ரொம்ப நாளாக ஒரு மணி பிளான்ட் வளர்த்தணும்னு நினைக்கிறேன். அது என்னால் வளர்த்தவே முடியலை. எந்த இடத்துல எப்படி வளர்த்தணும், வளரவே மாட்டேங்குது, அழுகி போகுது. இந்த கனவுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, எங்கள் வீட்டில் ஆல்ரெடி இந்த மணி பிளான்ட் இருந்தது, சரிங்களா? அவர் எனக்கு கொடுத்ததே என் வீட்டில் இருந்த மணி பிளான்ட் தான், அது எனக்கு தெரியுது. அப்போ நான் டேபிள் மேலே பாபாவை வைக்கலை, இந்த மணி பிளான்ட் மட்டும்தான் வச்சுருந்தேன். எப்போ இந்த கனவு வந்ததோ அப்போ இந்த பாபாவை கொண்டு இந்த மணி பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயே வச்சுட்டேன். அப்போ தான் எனக்கு புரிஞ்சுது, இவர் ஹாலில் தான் இருக்க விரும்புகிறாரு. அவருக்கு எப்பயுமே ஹாலில் இருக்க தான் பிடிக்கும். ஆனால் நான் ஏன் இவரை உள்ளே வச்சேன் அப்படின்னு எனக்கு தெரியலை. இந்த கனவுக்கு ஒரு 4 நாள் முன்னாடியிலேருந்தே என்னை வெளியே எனக்கு ஒரு மாதிரி மூச்சு முட்டுதுங்கிற மாதிரி அவர் எனக்கு சொல்கிற மாதிரி ஒரு உணர்வு உள்ளுக்குள்ளே இருந்துக்கிட்டே இருந்ததுனாலும் எனக்கு அதுக்கு அர்த்தம் புரியாமையே நான் அவரை எங்கே கொண்டு வைக்கிறது வெளியே அப்படின்னு எனக்கு தெரியாமையே நான் அதை செய்யலை. ஆனால் இந்த கனவு வந்தோடனே எனக்கு புரியுது, இவர் ஹாலில் உட்கார விருப்பப்படுறாரு, உள்ளே அவருக்கு மூச்சு முட்டுது, சரி காத்தோட்டமாக கொண்டு இங்கே உட்கார வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஹாலில் வச்சுருந்தேன் மணி பிளான்ட்டுக்கு பக்கத்துலேயே கொண்டு பாபாவை வைக்கிறேன். அதுக்கப்புறம் நிஜமாலுமே எனக்கு கேஷ் ஃப்ளோ வந்ததோ இல்லையோ, அது வந்துச்சுன்னு நான் சொல்லிட்டேன். ஆனால் மணி பிளான்ட்டும் நெடுன்னு இவரை வச்சதுக்கப்புறம் எனக்கு வளர ஆரம்பிச்சுது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா என் வீட்டில் அடர்த்தியாக இருக்குது மணி பிளான்ட்டு. ஆனால் அதுக்காக நான் மணி பிளான்ட் பாபானால தான் வளருது அப்படின்னு ஒரு மூட நம்பிக்கையை உங்கள் மேலே திணிக்கவும் மாட்டேன். அண்ட் மணி பிளான்ட்டை வீட்டில் வளர்த்தனா செல்வம் பெருகும் அப்படிங்கிற ஒரு மூட நம்பிக்கையையும் நான் வளர்த்த விரும்பலை. இந்த வீடியோ மூலமா நீங்கள் யாராவது ஓகே அப்போ பாபாவுக்கு மணி பிளான்ட் பிடிக்கும், வீட்டில் மணி பிளான்ட் வச்சா மணி வரும், காசு செல்வம் பெருகும் அப்படின்னு நினச்சி ஒரு நம்பிக்கையை நீங்கள் வளர்த்திக்காதீங்க.
அது என்னுடைய பாயிண்ட் கிடையாது. இந்த வீடியோவோடைய முக்கிய நோக்கமே என்ன அப்படின்னா, எப்படி இவர்கள் சூட்சமமாக பேசுகிறார்கள் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். நேரடியாக ஒரு விஷயத்தை சொல்லாமல் அதை எப்படி சூட்சமமாக சொல்கிறாங்க அப்படின்னும், பாபாவுக்கு அனாவசியமாக பணத்தை கையில் தொடர்றது பிடிக்காதுன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன். அது எந்த அளவுக்கு நிஜமாக நடந்திருக்கு பாருங்க. அது உண்மைன்னு அவர் ப்ரூஃப் பண்ணிட்டாரு. உனக்கு காசு கையில் என் கையால் வேணும் அப்படின்னு நீ நினைக்கிற, அவ்வளோதானே, அதுக்கு பதிலாக நான் இதை சூஸ் பண்ணுறேன் அப்படின்னு ஒரு செடியை தான் கொடுக்குறாரே தவிர அவர் காசை கொடுக்கல. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, நீ வாழ, நீ வளர, நீ சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் வாழ உனக்கு தேவை பணம் அல்ல, என் ஆசீர்வாதம் மட்டும்தான். காசு இருந்தால் எல்லாம் நடக்கும்னு நீ நினைக்காத. காசு உனக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு வரும், ஏற்பாடு ஆகும், அதை நான் செய்வேன். ஆனால் அது இருந்தால் தான் நடக்கும் அப்படின்னு நீ நினைக்காத. காசு கூடவே அவருடைய அருளும் ஆசியும் இருந்தால் மட்டுமே ஒரு வேலை நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இந்த வீடியோ ஒரு நல்ல உதாரணம். அவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, அதிக அளவில் செல்வத்தை நீ விரும்பாத, அதை என்கிட்ட வேண்டாத, அது உனக்கு தொல்லைகளை கொடுக்கும், உன் பிரச்சனைகளை அதிகரிக்கும். அதிகமாக, அதாவது செல்வம் அதிகமாக அதிகமாக நமக்கு ஆபத்துகள் அதிகமாகும். நம்மளை சூழ்ந்தவங்க, சுற்றி இருக்கிறவங்க, அதை காசை திருடுறதுக்காக நம்ம கூட உறவாடுறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த பணம் வரும்போது ஆசைகள் அதிகமாகும், பேராசைகள் அதிகமாகும். அதே போல் போட்டி, பொறாமைகள், அப்புறம் வேறுபாடுகள், நான் உன்னை விட நான் வசதி அப்படிங்கிற அந்த வேறுபாடுகள் அதிகமாகும். ஒற்றுமை இருக்கவே இருக்காது. அதனாலேயே இந்த செல்வத்தை அவர் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் தருவார். அதுக்காக அவர் கஷ்டத்தில் வச்சிருப்பாருன்னு நான் சொல்ல மாட்டேன். என்னால் இன்னும் அவர் நல்லா தான் வச்சிருக்காரு. ஆனால் எவ்வளவு தேவையோ அவ்வளவுதான் கொடுப்பாரு அப்படிங்கிறதான் என்னுடைய பாயிண்ட். பாபாவை கும்பிட்டா லட்சமாக கொடுப்பாரு, கோடி கோடியாக கொடுப்பாரு. இந்த பூஜைகளையும் புரஸ்காரத்தையும் செய்யுங்க, இந்த தீபத்தை ஏற்றுங்க, இந்த மாலையை கோர்த்து போடுங்க இப்படின்னு சொல்லி எத்தனையோ பேர் எத்தனையோ விதமாக சொல்லி செல்வம் பெருகும் செல்வம் பெருகும்னு சொல்லி நம்பிக்கையை வளர்த்துற இந்த ஒரு கூட்டத்துக்கு நடுவில் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். மகான்களுடைய உண்மையான நோக்கம் என்னன்னு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அவங்களோட பிரின்சிபல்ஸ் என்ன, அவங்க என்ன போதிக்கிறாங்கங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஆனால் உண்மையை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொல்கிறது தான் உண்மை. அவங்க செல்வத்தை இதெல்லாம் பண்ணால் நான் உனக்கு செல்வம் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க சொல்லவே மாட்டாங்க. அவங்க நீ செல்வத்தை வேண்டாத, உன் பாவத்தை குறைக்கிறதுக்காக என்கிட்ட வா, உன் பாவத்தை குறைக்கிறதுக்காக என்கிட்ட வேண்டு. நான் பாவத்தை குறைச்சாலே உன் செல்வம் பெருகும். ஏன் அப்படின்னா, நீங்கள் அதிகமாக வாழ்க்கையில் நீங்கள் அதிகமாக சேர்த்து வைக்கிற ஒரு முக்கியமான செல்வம் எதுவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணிய செல்வம். புண்ணிய செல்வம் தான் இருக்கிறதுலையே மிகப்பெரிய செல்வம். அந்த செல்வத்தை சேர்த்துனீங்க, அந்த புண்ணியத்தை அதிகப்படுத்தினீங்கனாலே நீங்கள் கேட்ட காசு, பணம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே வரும். எல்லாத்துக்கும் ஒரு சூட்சமம் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணிய கர்மா. புண்ணியந்தான் இது. நீங்கள் கேட்குற எல்லாத்தையும் உங்களுக்கு கொண்டு கொடுக்கும். இப்போ நீங்கள் சொல்கிறீங்க இல்லையா, பாபா கிட்ட அப்போ எனக்கு பணம் தேவையே, என்ன பண்ணுறது, எனக்கு இப்போ கடன் அடைக்க 10 லட்சம் வேணும், அப்போ அதை தரமாட்டாரானா? உங்களுக்கு 10 லட்சம் வேணும்னா 10 லட்சத்தையும் அவர் ஏற்பாடு பண்ணுவார். ஆனால் 10,50,000 கூட அவர் உங்களுக்கு தரமாட்டார். 10 லட்சம் கடன் அடைக்க வேணுமா, தர்றேன். 22 லட்சம் வேணுமா, தர்றேன். 22,000 வேணுமா, அவ்வளவுதான் உங்களுக்கு கிடைக்கும். அதுக்கு மேலே ஒரு நிறைய பைசா அவர் தரமாட்டார். அதை நீங்கள் வேண்டவும் கூடாது. ஏன்னா பணம் அதிகம் ஆகும்போது நீங்கள் வேறு வழிக்கு மாறி போயிடுவீங்க. வேறு வழிக்கு மாறி போகும்போது தவறுகளை எல்லாம் உங்கள் மனசு செய்ய சொல்லும். தவறுகளை நீங்கள் நோக்கி போகும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பாவங்கள் உங்களுக்கு அதிகமாகும். மறுபடியும் நீங்கள் பாவத்தை சேர்த்துனீங்க அப்படின்னா மறுபடியும் உங்களுக்கு கஷ்டங்களும் பாவங்களும் அதிகமாக பாபாவின் சுமைகளும் அதிகமாகும். அவருக்கு நம்ம வேலைப்பளுவை கொடுக்குறோம். அதுக்கு பதிலாக அளவாக பணத்தை சம்பாதிச்சு, அளவாக சேர்த்து, அளவாக சாப்பிட்டு, சந்தோஷமாக இருந்து அடுத்தவங்களுக்கு உதவி பண்ணி ஆரோக்கியமாக வாழலாம் அப்படிங்கிறது தான் அவருடைய முக்கியமான நெறிகளில் ஒன்று. இப்போ இந்த நெறிகளை எல்லாம் நம்ம சரிவர புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, அவருடைய நெறிகளை பின்பற்றி வந்தாலே நீங்கள் வாழ்க்கையில் சுபிக்ஷமாக வாழலாம். அதனால் இதையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்கணும். சூட்சமமாக எப்படி மகான்கள் பேசுகிறாங்க அப்படின்னும் அவங்க என்ன தான் போதிக்கிறாங்க அப்படிங்கிறத முதல்ல உள்வாங்குங்க. அந்த போதிக்கிற அந்த ஆன்மீகத்தில் அவங்க என்ன போதிக்கிறாங்களோ அதை உள்வாங்கி நீங்கள் பின்பற்ற ஆரம்பித்தாலே உங்களுக்கு வாழ்க்கையில் எல்லாமே கிடைச்சதுக்கு சமம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அப்போ ஆரோக்கியம், நிம்மதி, நம்பிக்கை, பொறுமை, சந்தோஷம், இது எல்லாமே எதை சூழ்ந்து இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புண்ணிய கர்மாவை சூழ்ந்து தான் இருக்குது. புண்ணிய கர்மா உங்களுக்கு அதிகமாக இருந்தது அப்படின்னா நீங்கள் கேட்காமலே, வேண்டாமலே உங்களை தேடி செல்வம், சந்தோஷம், நிம்மதி, ஆரோக்கியம் எல்லாமே உங்களை தேடி வரும். அப்போ அந்த புண்ணிய கர்மாவை எப்படி தேடுவீங்க? நல்லது செய்யணும், அன்னதானம் செய்யணும், பிறருக்கு உதவி பண்ணணும். உங்கள் கையில் 4 காசு இருந்தால் அந்த 4ல் 1 காசு அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவி பண்ணுங்கள். போட்டி பொறாமைகளை வேண்டாம், வளர்த்திக்க வேண்டாம், எந்த ஒரு பகைகளையும் சேர்த்திக்க வேண்டாம். யார் என்ன சொன்னாலும் மௌனமாக அதை பின்பற்றி, மௌனமாக அதை கேட்டு
இறைவனிடம் அதை ஒப்படைச்சிட்டு உங்கள் வேலையை செய்யுங்க. முடிஞ்ச அளவுக்கு நல்லதை மட்டுமே செய்யுங்க, நல்லதை மட்டுமே நினைங்க. புண்ணிய கர்மாக்களை அதிகப்படுத்தினா உங்களை தேடி நீங்கள் கேட்காமலே இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு அள்ளி கொடுக்கும். நீங்கள் எதை வேண்டி ஓடுறீங்களோ அது உங்களை கிரகிக்க ஆரம்பிக்கும், உங்களை தேடி அது வரும். அது தேடி வரணும் அப்படின்னா நம் புண்ணியத்தை சேர்த்தி வைக்கணும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் ஒரு தெளிவை கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த மாதிரி சூட்சுமங்களையெல்லாம் நீங்கள் இறைவனின் சூட்சுமங்களையெல்லாம் நீங்கள் புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நிச்சயமாக நீங்கள் வாழ்வில் வெற்றி பெறலாம் அப்படிங்கிறது என்னுடைய நம்பிக்கை. எப்படி இருந்துச்சு இந்த வீடியோ அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிட்டு லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் ஒரு அழகான விஷயத்தோட கண்டினியூஷனாக நம்ம பார்த்துக்கிட்டே போகலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம்.